வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, கடந்த சில நாட்களாக நட்சத்திர பலன்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த நட்சத்திரத்தை கார்த்திகை நட்சத்திரம் என்பார்கள் சிலர், கிருத்திகை நட்சத்திரம் என்பார்கள் சிலர். எப்படியோ இரண்டும் ஒரே நட்சத்திரம்தான், குழப்பம் வேண்டாம். இந்த நட்சத்திரத்தின் பலன்களை இந்த பதிவில் மிக அழகாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே. நாம் பதிவுக்குள் செல்லும் முன் நமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்களானால் உங்கள் உறவுகள், சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளோரிடம் நமது சேனலை சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் என்னும் நிறுவனம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிறுவனத்தின் மூலம் நம்மால் முடிந்த இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் சிறு உதவியை செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த உதவியின் மூலமாக கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், புண்ணியங்கள் நமது சேனலின் பார்வையாளராகிய உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறோம். எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்படியே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்கள் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ளார போலாம். கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நல்ல உடல் வலிமையும் திடகாத்திரமும் ஆரோக்கியமுடனும் இருப்பீர்கள். முன்கோபி அப்படின்னு சொல்லலாம். மூக்கு மேல் கோபம் சிலருக்கு இருக்கும். அதேபோல் சூரிய பகவான் தான் உங்கள் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக வருகிறார். சூரியனின் செயல்பாடு எப்படியோ அப்படித்தான் நீங்களும் இருப்பீர்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், சூரியன் எப்படி அதிகாலையில் உதித்து மாலையில் மறைகிறதோ, தனது வேலையை அதாவது கடமையை சரியாக செய்கிறதோ, அதே போலத்தான் நீங்களும் எடுத்துக்கொண்ட வேலையை எவ்வளவு சிரமங்கள், சிக்கல்கள் வந்தாலும் அந்த கடமையை சரியாக செய்து முடிப்பீர்கள். அதேபோல் சராசரி உயரமாக இருப்பீர்கள். சிவப்பு நிறம் அல்லது மாநிறம், இந்த நிறத்தில்தான் இருப்பீர்கள். சிலர் நான் சொல்வது போல் முன்கோபியாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு தாமத திருமணம் ஏற்படும். திருமணத்தில் தடை நிகழும். சிலருக்கு மிகவும் தாமதப்படுத்தி திருமணம் நடக்கும். ஆனால் கணவர்கள் நல்ல கணவராக அமைவார், புரிந்து கொள்ளும் கணவராக அமைவார். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களது பேச்சிலும் தோரணையிலும் அதிகாரத்திற்கு குறைவிருக்காது. ஏன்னா ஆளுமை திறன் பெற்றவர்கள் நீங்கள். உங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்டது, உஷ்ண நோய் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது கண் பொங்குதல், கண்ணில் கோளாறு ஏற்படுதல், உடல் உஷ்ணத்தால் சீதபேதி, அதே போல ஒற்றை தலைவலி, இது போன்ற நோய் வாய்ப்புகள் ஏற்படும்.
இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல உங்களுக்கு தொழில் அப்படி சொல்வது என்றால், அதிகார தோரணையில் உள்ள நீங்கள் அரசியலில் ஈடுபட்டால் நற்பலன்கள் கிடைக்கும். சில பேர் அரசியலுக்கு ஈடுபடுவார்கள், அரசியல் அவர்களுக்கு நன்மையும் தரும். அடுத்து மருத்துவ துறையில் நீங்கள் ஈடுபடலாம், மருத்துவமும் உங்களுக்கு பலிதமாகும். அதேபோல் சிலம்பாட்டம், குங்ஃபு இது போன்ற கலை சார்ந்த சிலவை உங்களுக்கு பலிதமாகும். அதற்கடுத்து நீங்கள் போதிக்கக்கூடியவர், கற்றல் அதாவது வழிநடத்தி கொண்டு போகக்கூடியவர். ஆகையால் நிறைய பேர் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இந்த மாதிரி உத்தியோகத்திலும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், மனைவி எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். குடும்பத்தில் பற்று உள்ளவர்தான். மனைவி உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். பெண்களுக்கு கணவனாக இருந்தாலும் அவரும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவராக தான் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த நட்சத்திரத்தின் இயல்புபடி அதிகார தோரணை தான் இருக்கும். 4 பேர் நம் சொல்வதை கேட்க வேண்டும், அதை நாம் வழிநடத்தி போக வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்கார அன்பர்கள். தந்தை ஸ்தானம் அடையும் வரை நீங்கள் தந்தைக்கு எவ்வளவு தொல்லைகள் தர முடியுமோ அதை தருவீர்கள். நீங்கள் தந்தையாகி விட்டீர்களேயானால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு எவ்வளவு தொல்லை தருவாரோ அவ்வளவு தொல்லையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஜாதகத்தில் உங்களுக்கு 5ஆம் பாவகம் நன்றாக இருந்து குரு பகவான் நன்றாக இருந்தால் இந்த தோஷம் உங்களுக்கு பெரிதும் பாதிக்காது, கவலை கொள்ள வேண்டாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் முருகப்பெருமான், சிவபெருமான் இந்த இருவர்களையும் நீங்கள் மனதார வழிபடுவீர்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்றால் இந்த இருவரை சொல்வீர்கள். அதேபோல் இந்த இருவரையும் நீங்கள் வணங்க வணங்க உங்கள் வாழ்வில் ஏற்றங்களும் வளர்ச்சியும் நன்மையும் மேலோங்கி கொண்டே இருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, இவை எல்லாவற்றிற்கும் மேல் வெளிப்படைத்தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனதில் பட்டதை பகீர் என்று சொல்லிவிடுவீர்கள். யாருக்கும் பயப்பட மாட்டீர்கள். தயக்கம், கூச்சம் இது போன்ற நிலை உங்களுக்கு கிடையாது. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை உள்ளவர் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். இவ்வளவு சிறப்பும் மகத்துவமும் வாய்ந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி இன்னைக்கு நாம் பார்த்தோம் என்ற மகிழ்ச்சியில் மீண்டும் அடுத்த பதிவான நாளைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்ப்போம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களே தயாராக இருங்கள். அதுவரையில் நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன்.